அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். த சொல்யூஷன் ஆஃப் dy by dx ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் dy by dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இஸ் இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா பொதுவாகவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த வடிவத்தை பார்த்ததுமே எனக்கு ஒரு ரிசல்ட் தானாகவே தோணுது பாருங்களேன். அதுதான் அந்த மாதிரி நீங்கள் அந்த தியரியை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிய வரும். அந்த தியரியோட அப்ளிகேஷன் தான் இது அப்படின்னு. ஸோ நிறைய தியரி இது பார்ட்டை நீங்கள் படிக்காமல் வெறும் ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் தெரியல அந்த மனநிலையிலேயே போக வேண்டியதாகிடும். ஸோ எப்போ நீங்கள் தியரி பக்கம் திரும்புகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஜிஜிபி ஆகிடும். ஓகே, சரி. இப்போ இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஒன்று. த ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் Clairaut's form. General solution of Clairaut's form y equal to xp plus f of p is y equal to just இந்த p இருக்கிற இடத்துல c போட்டுருங்க, அவ்வளோதான். y equal to xc plus f of c. ஓகே, இவ்வளோதான். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே சி இருக்கு இல்லையா, பி தெரியும். பி என்னன்றது இப்போ நான் சொல்லிடுவேன். இங்கே சின்றது என்னவா இருக்கலாம்? சி பிலாங்ஸ் டு வாட்? அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ரிசல்ட். இப்போது கிளேராட்ஸ் ஃபார்ம் இது நல்லா தெரிஞ்சுங்க. கிளேராட்ஸ் ஃபார்ம் இது, அதோட ஜென்ரல் சொல்யூஷன் இதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இந்த பி இருக்கிறதுல சியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல சி என்ன அப்படின்னு நீங்கள் சரியாக கமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும் நான் கேட்குற அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவல் ஆகிடுவீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்பேன் அந்த மாதிரி சைடில். ஓகே, இப்போது அதை பார்த்துட்டு எனக்கு ரீட் பண்ணிட்டு எனக்கு எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சரி, அடுத்தது இந்த ப்ராப்ளம்க்கு வாங்க. இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எடுங்க. dy by dx ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் into dy by dx plus y equal to 0. இதான் given differential equation. இந்த dy by dx இருக்கு இல்லையா, அதை நான் p அப்படின்னு எடுத்துக்கிறேன். let p equal to dy by dx. இப்போ இங்கே நான் அதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? p ஸ்கொயர் மைனஸ் xp plus y equal to 0 இப்படி நிற்கும் இல்லையா. இப்போ நான் இந்த y மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ மைனஸ் எக்ஸ்பி இங்கே வந்தால் ப்ளஸ் எக்ஸ்பி ஆகிடும். இந்த ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகிடும். இது எந்த மாதிரி இருக்கு பாருங்கள். y ஈக்குவல் டு எக்ஸ்பி ப்ளஸ் இது ஃபங்க்ஷன் ஆஃப் பி, எஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இதை. ஸோ எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது என்ன, இது பாருங்கள் கிளேராட்ஸ் ஃபார்ம் தானே. அப்போது இந்த கிளேராட்ஸ் ஃபார்மில் தானே இதுவும் இருக்குது. இப்போ இந்த கிளேராட்ஸ் ஃபார்மோட சொல்யூஷன் என்ன? y ஈக்குவல் டு எக்ஸி ப்ளஸ் எஃப் ஆஃப் சி தானே. இந்த கிளேராட்ஸ் ஃபார்முக்கு தான் சொல்யூஷன். அப்போது நமக்கு கிடச்சிருக்கிற இதுவும் கிளேராட்ஸ் ஃபார்ம் தான். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படி சொல்லுங்கள். y ஈக்குவல் டு ஜஸ்ட் பி இருக்கிறதுல சி ரீப்ளேஸ் பண்ணுங்கள், எக்ஸி மைனஸ் சி ஸ்கொயர். ஏன்னா இந்த பி இருக்கிறதுல சி போடுறேன். ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், பி சி ஆகிடுது, இந்த பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஆகிடுது. அவ்வளோதாங்க சொல்யூஷன். அப்போ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இதுதான் சொல்யூஷன். இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். y ஈக்குவல் டு எக்ஸி மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்றது ஜென்ரல் சொல்யூஷன். இப்போது கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஜென்ரல் சொல்யூஷனை நான் சொல்லியிருக்கேன். இப்போ கொடுத்துருக்கிற 4 சொல்யூஷனில் என்ன பாருங்கள். y ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 2 பாசிபிளே இல்லை. ஏன்னா இங்கே வந்திருக்கிற சொல்யூஷனில் நமக்கு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்மே கிடையாது பாருங்கள். இங்கே y ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது பாருங்கள், இருக்குது. பட் இந்த மைனஸ் சி ஸ்கொயர் டேர்ம் இல்லை. ஓகே, இப்போது எக்ஸ் கூட இருக்கிற இந்த டேர்ம் தான் சி அப்படின்னா இங்கே எக்ஸ் கூட இருக்கிற இந்த டேர்ம் 2. அப்போது கண்டிப்பாக சி மதிப்பு 2 ஆகிடுது, சி வேல்யூ 2 ஆகிடுது. ஆனால் இங்கே மைனஸ் 2 ஸ்கொயர் 4 வரணும். ஸோ இந்த இடத்துல அந்த -4 இல்லை, புரியுதுங்களா?
நான் முதல்ல சியை கண்டுபிடிச்சிக்கிறேன். சி வந்து இங்கே 2 அப்படின்னா எனக்கு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஜென்ரல் சொல்யூஷனில் -c² வருது. அப்போ 2² 4 -4 வரணும். இங்கே அது இல்லை. அப்போ இதையும் நான் எடுத்துக்க முடியாது. இதில் எக்ஸ் டேர்மே இல்லை, இதுவும் எடுத்துக்க முடியாது. இதுலேயும் எக்ஸ் டேர்மே இல்லை, x² டேர்ம் தான் இருக்குது, இதுவும் நான் எடுத்துக்க முடியாது. அப்போ இது என்ன சொல்ல வருது பாருங்கள், எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட்டு அந்த சியை வந்து நான் 2ஆக சூஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வர ஜென்ரல் சொல்யூஷனில் இருக்கிற -c², அப்போ 2² -4 ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடுது. ஸோ எனக்கு கிடைச்ச இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷனோட எது மேட்ச் ஆகுது இந்த 4 அப்படின்னா இந்த சி, ஆப்ஷன் சி தான் மேட்ச் ஆகுது. ஓகே, இந்த ப்ராப்ளம்க்கு வீடியோ கொடுங்கன்னு சார்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து கிளேராட்ஸ் ஃபார்ம் தான். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கிளேராட்ஸ் ஃபார்முக்கு நான் மாற்றிக்கிட்டேன். அந்த கிளேராட்ஸ் ஃபார்மோட ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்னு எனக்கு தெரியும். நான் அந்த ஜென்ரல் சொல்யூஷன் தான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல சி என்ன, சி பிலாங்ஸ் டு வாட், இதுதான் என் கொஷின். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். தியரி நல்லா படித்தவங்க சொல்ல முடியும். சரி சார், ஜென்ரல் சொல்யூஷன் நீங்கள் 4ல் ஏதாவது ஒன்று பாருங்களேன். அவங்க கொடுத்துறது ஜென்ரல் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கல ஆப்ஷனா, சி வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த சி எதை சூஸ் பண்ண காட்டாங்கன்னா இந்த சிக்கு 2 போடலாம். 2 போட்டால் எங்கள் சொல்யூஷனில் -c² வருது. அப்போ -2², அப்போ 4 தானே. சொல்லுறது புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.